ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சந்திரிகா ஹேர் கிளிப் யூபின் டைப்பில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் லக்ஷ்மி காயின் அண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் பேட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 or 7 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு ஒரு சர்க்கிளை கட் பண்ணிக்கணும் பேப்பரில். அதை வந்து ஆஃபாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த செமி சர்க்கிளில் மூன் ஷேப்புக்கு கிடச்சிரும். ஸோ அந்த பேப்பரை வந்து ஒரு OHP ஷீட்டில் நம்ம ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து எதுக்குன்னா நமக்கு அந்த அடையாளத்துக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த B7000 க்ளூவை வந்து அந்த அவுட்டரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த லக்ஷ்மி காயின்ஸை பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த காயின்ஸ் நீங்கள் ஒட்டும் போது அந்த காயின் வந்து கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அது கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்படி தனித்தனியாக ஒட்டினா நிறையா கேப் வரும். ஸோ இப்போ அந்த காயின்ஸை கரெக்டாக பார்த்துட்டு சென்டராக இருக்க மாதிரி பார்த்து ஒட்டுங்க. ஸோ இப்போ பாருங்கள், க்ளூவும் வந்து அந்த காயின் மேலேயும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்றுன்னு அப்படியே நம்ம ஒட்டிட வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதே போல் நம்ம ஃபுல்லாக வந்து அந்த செமி சர்க்கிள் கவர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த காயினை ஒட்டிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ப்ரைஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதிலே அந்த நம்பர்லேயே கேட்லாக் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேல் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயிலும் வித் ஃபோட்டோவோட போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் லேயர் லக்ஷ்மி காயின்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம வந்து ஃப்ளோரல் பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதோடய வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃப்ளோரல் பேட்சஸை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த லேயராக இது மேலே ஒட்டணும். ஸோ இந்த இது கவர் பண்ணுறதுக்கு ஒரு 6 ஃப்ளோரல் பேட்ச் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை. சரி, உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ, எந்த மாதிரி சில இது வந்து லோட்டஸ்லாம் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் லோட்டஸ் ஃப்ளவரு அதுக்கப்புறம் அதெல்லாம் அதோடய வீடியோஸ் எல்லாம் நான் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அதை பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி எப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோடய வீடியோஸ் கூட இருக்குது, அதில் வேணால் பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ லோட்டஸ் பேட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து சாம்ஸ் வச்ச மாதிரி ஏர் அக்சசரிஸ், அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நான் ஸ்டோன் பேட்சஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு தான் நம்ம எல்லா ஏர் அக்சசரியும் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த ப்ளூ கலரில் ஃப்ளவர் பேட்ச் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் இப்போ அதாவது அந்த காயின் வந்து லைட்டாக, அதாவது ஒரு ஆஃப் காயினாவது வெளியே தெரியணும், அதுக்கு மேலே நீங்கள் பேட்ச் ஒட்டிடணும். ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் தனியாக பேட்சஸ் ரெடி பண்ணாமல் டைரெக்டாகவேவும் அந்த காயின் மேலே ஒட்டலாம், அதுவும் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இது நம்ம கம்ப்ளீட் பண்ணதும் அந்த அடையாளத்துக்கு ஒரு பேப்பர் ஒட்டியிருந்தோம்ல ஆஃப் மூன் ஷேப்பில். ஸோ அதை வந்து நம்ம பிரித்து எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நல்லா காய வச்ச பிறகு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது அந்த அவுட்லைனை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டர் இல்லைனா சிசர்னால் ஒரு பாயிண்டட் சிசராக வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட்டு இது நல்லா க்ரிப்பாக இருக்கணும், அப்புறம் இது கொஞ்சம் மறையணும் இல்லையா, அதுக்காக வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணி நம்ம பிவாக் ஷீட்டில் தான் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு நீங்கள் 2 பிவாக் ஷீட்டோட அளவுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே நல்லா உங்களுக்கு இந்த க்ரிப் கிடச்சிரும். ஸோ க்ளூ நான் வந்து அப்படியே 2ஆகவே பிவாக் ஷீட்டை மடித்து, ஏன்னா இன்னொரு பேட்ச் நம்ம கிளிப்பை ஒட்டி மறைப்போம் இல்லையா, அதுக்கும் இதே அடையாளம் வரட்டும்னு 2ஆகவே வெட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரேண்டமாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவாக அந்த கர்வ்ஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு கட்டர் வச்சு நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம 2ஆக வெட்டணும் இல்லையா பிவாக் ஷீட்டு, அதில் இன்னொன்று ஒரு பீஸ் வந்து அதில் அப்படியே ஒட்டியிருக்கோம் கம்மோட, இன்னொன்று வந்து நம்ம அப்படியே பிரித்து எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம அந்த யூபினை வந்து அட்டாச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அதுக்கு முன்னாடி அதை நான் கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு லைட்டாக பண்ணுங்கள், ரொம்ப இது பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் அது சின்னதாகிடும். ஸோ லைட்டாக அதை ஷேப் பண்ணிவிட்டு ஒரு யூபினை வந்து நான் இப்படி ஒரு வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் அந்த பிவாக் ஷீட்டில் வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஸோ அதை அட்டாச் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் அந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணி அந்த கிளிப்போடு நீங்கள் இதை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த யூபின் ரெடி ஆகிடும். ஸோ இந்த யூபின் வளைக்கும் போது ஒரு ப்ளையர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால நான் கையாலே வளைச்சிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பிவாக் ஷீட்டு வந்து அதை மெயின் கிளிப்போடு நம்ம அட்டாச் பண்ணதும் நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 8 hours மேக்ஸிமம் ஒரு 24 hours நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளிப் வந்து நல்ல ஒரு ரிச் லுக்கோட அழகாக இருக்கும்.
ஸோ நம்ம இந்த கோல்டன் காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லக்ஷ்மி காயினு. அது வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்கான கிளிப் மாதிரி நமக்கு இது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.